Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் எடுத்துனா இன்றைக்கி இன்னும் ட்ரேட் எடுக்கல. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து மொரட்ட ரேலி, ஓகேங்களா. ஸோ 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேலி. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து கன்னியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 850 900. ஸோ இதை சஸ்டெயின் பண்ணிவிட்டு 180 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராக வந்து 800 வரைக்கும் ரேலி கன்னியூ ஆகிறத எதிர்பார்க்கலாம். அங்கே 800க்கு மேலே போயிட்டு வீக்லியில் நமக்கு எப்போ க்ளோஸ் வைக்கிறாங்களோ ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் நான் அப்படி எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் நான் கீழே வரும் 21,300 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் லெவல்ஸ் எல்லாம் போட்டோம், ஓகேங்களா. ஸோ அதை சேவ் பண்ண விட்ட போயிட்டோம் போல் பழைய லேஅவுட்லேயே இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக எடுத்து போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஅவுட்டை சேவ் பண்ணாமல் வச்சுட்டேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் பேங்க் நிஃப்டி மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த லெவலுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் தான் நான் காலையில் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா. ஸோ 394 450 508 602 இந்த 2 லெவல் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 529 மேலே 510க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபர்தராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு நகராது, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இது ஒரு டெட் கேட் பவுன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் மேபி, ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ நான் லொக்கேஷன் வேறு இடத்துல இருக்கேன். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி நடக்கலாம், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக எங்களை வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரில, ஓகேங்களா. ஆனால் கோர்ஸ் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தெளிவான வாய்ஸ் ஓவரோடு உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க் பண்ணிடுறோம், ஓகேங்களா, ஓரளவுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டிங் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னா வந்து ஸோ அதுக்கான லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 620, ஓகேங்களா. ஸோ 611 620, ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெவல், ஓகேங்களா. ஸோ இதே வச்சுப்போம், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஏன்னா இங்கே கேப் ஃபில்லிங் நமக்கு இருக்குது. அந்த கேப் ஃபில்லாகி முடிஞ்சிருச்சுன்னா மேக்ஸிமம் செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க செல்லர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதாவது ஹையில் இருக்கும்போது தான் செல் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நான் எப்போ செல் பண்ணுவேன்னா எனக்கு எப்போ லாபமாக இருக்கோ அப்போ தான் செல் பண்ணுவேன். அப்படின்னா லாபத்துக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி லாபத்தில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லாபம் போகும்னு தெரிஞ்சதுன்னா நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு செல் பண்ணுவேன். ஸோ அதுதான் நடக்க போகுதுங்க. செல்லர்ஸ் கோயிங் டு ஹிட் த மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னால் சிம்பிளாக சொல்ல முடியும். ஸோ பி காஷியஸ். நீங்கள் இந்த ஒரு ரேலியை பார்த்துட்டுலாம் ஏமாந்துடாதீங்க. நமக்கு 23,800 என்றைக்கு வீக்லியில் க்ளோஸ் வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் மூவ் ஆகிறாங்களோ அந்த அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். ஸோ அன்ன வரைக்கும் நீங்கள் அப் ட்ரெண்ட்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு மார்க்கெட் போகிற போக்கில் இன்ட்ராடே பண்ணுறாப்புல தான் எடுத்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் போகலான்னா 23,800 வரைக்கும் 800 to 23,000 22,800 to 23,000 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே போகணுன்னா அவன் 23,800 க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணப்படும், அன்ன வரைக்கும் பண்ணப்படாது, ஓகேங்களா. ஸோ இதை ஏன் எப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் நம்ம கொடுத்துருந்த லெவலுக்குள்ள தான் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு கீழே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு சைட்வேஸில் போயிட்டாங்க. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி 2-3 நாளாகவே கிட்டத்தட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனாலும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் போயிட்டுருக்காங்க. அதாவது பெரிய மொமெண்டம் இல்லை, ஓகேங்களா. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது பேங்க் நிஃப்டி என்ன நடக்கணும்னு இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி ஃப்யூச்சரில் இன்னும் ஆகும். அதாவது இந்த வாரம் 1 hour கேண்டில் வச்சு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். RSI டைவர்ஜென்ஸை வச்சு இப்போதைக்கு நம்ம சப்போர்ட் லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் லெவல், கேப்பு, ஸோ இதை வச்சு மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். அதாவது ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா RSIயில் 15 minutes வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகி பயமில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா.
ஸோ டெய்லி கேண்டிலில் வந்துன்னா நல்ல ஒரு பவுன்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் டெய்லி கேண்டிலில் நிஃப்டி அப்படின்னா வந்து நான் எதிர்பார்க்குறது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டிலில் நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க, ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ இங்கேருந்து, ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரணும், கீழே வரணும். அதாவது வந்தோம்னா வந்துன்னா நமக்கு 23,100, ஓகேங்களா. அடுத்து 22,885, 22,900 வச்சுக்கலாம், ஓகேங்களா. 23,100, 22,900, இந்த ஒரு 200 பாயிண்ட்குள்ளே மார்க்கெட் மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட் அகைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து, ஸோ இங்கே ஒரு பிளாக் வரைகிற மாதிரி இந்த ஒரு டோஜி கேண்டில், ஸோ இது எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். எப்படி ரிவர்ஸ் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு காட்டுறேன். ஸோ இப்போ RSIயில் எப்போ டைவர்ஜென்ஸ் காட்டணும்னு காட்டுறேன். ஸோ அப்படி காட்டும் போது நம்ம என்ட்ரி கொடுத்தா போதும். ஸோ அப்போ என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் நல்ல மணி மேக்கிங் கிடச்சிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1 ஹவரில் வந்துடும் ஓவர் சோல்டில் வந்துட்டுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 1 ஹவரில் வந்துட்டாங்களா. ஸோ இவங்க எப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்மால் டவுன் வரலாம், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து, ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி வராங்க, அதுக்கு ஒரு 50% ரிட்ரேஸ்மெண்ட், ஸோ இது வரைக்கும், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 160% மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் ஆஃப் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு RSIயில் எப்படி டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஹை செட் பண்ணிட்டாங்க RSIயில். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்துருக்காங்களா. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக கீழே வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ கீழே இப்படி வந்துட்டு மறுபடியும் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு RSIயில் லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வருவாங்க. ஸோ அப்படி லோவர் ஹை ஃபார்ம் ஆகும்போது நமக்கு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிரும், ஓகேங்களா. அந்த டைவர்ஜென்ஸுக்கு நமக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக செல் ஆஃப் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது டவுன் ட்ரெண்ட்னா இன்னொரு டவுன் ரேலி, ஓகேங்களா, 1 ஹவரில். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அது எப்போ வந்து புல்லாக மாறுறாங்களோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்து இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும், ஓகேங்களா. ஸோ எனக்கு ஓவர் சோல்லேருந்து கொஞ்சம் மேலே இங்கே எந்திரிச்சுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் இந்த 1 ஹவரில் கீழே வரும்னு சொல்கிறேன் பார்த்திங்களா. அந்த வேவ் வரும்போது டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா லோவரில் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஹையரில் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் ஒரு குரூஷியலான இடத்துல தான் இருக்காங்க. அவங்க கீழே தான் விழ போகிறாங்க, எனக்கு தெரிஞ்சது தான், ஓகேங்களா. ஸோ கீழே விழறதுக்காக தான் மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கே இப்படி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கீழே விழலாம். இந்த லோவையும் பிரேக் பண்ணி இன்னொரு லோ செட் பண்ணலாம், ஓகேங்களா. அப்படி இல்லை இதே லோ தான் நமக்கு வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு லோ அப்படின்னு வச்சாங்கன்னா கூட டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆல்ரெடி டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகி தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய லோவை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போவாங்க. இங்கே RSIயில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ வைப்பாங்க, ஓகேங்களா. ஹையர் லோ வச்சு இப்படி டைவர்ஜென்ஸ் லைன் ஃபார்ம் ஆகும்போது நம்ம அங்கேருந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்னோட RSI டைவர்ஜென்ஸ் வியூ, ஓகேங்களா. RSI டைவர்ஜென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனால் எப்படி அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிறது என்னோடய வியூ இதுதான், ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.